வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் இந்த வைகறை வணக்கத்தில் மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகிறது. எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனை, கோயில்தோறும் மணியோசை, கன்றுக்குட்டிகளெல்லாம் தாய்ப்பசுவை நோக்கி பாலருந்த செல்லக்கூடிய இந்த புலர்காலை பொழுதில் நம் உள்ளங்களையெல்லாம் மகிழ்விக்கக்கூடிய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இறைவனை அடைவதற்கான எளிய மந்திரத்தை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அது என்ன? ஓம்பூர் போட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோ தேவஸ்தே தீமிகி தியோயோன பிரஜோதயா என்கின்ற 108 முறை சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரமா, அல்லது பஞ்சாட்சரமாகிய சிவாய மந்திரமா, அல்லது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய நாராயண மந்திரமா என்றால், நம்முடைய சான்றோர் பெருமக்கள் ஞான மலர்களாக இந்த மண்ணில் பூத்த மகான்கள் சொல்கிறார்கள், கரைதல் என்கின்ற ஒற்றை மூல மந்திரம்தான் இறைவனை அடைவதற்கான வழி. அது என்ன கரைதல்? ஒரு வேடிக்கையாக எழுதுகின்றார்கள், கடலினுடைய ஆழத்தை பார்ப்பதற்காக 2 உப்பு பொம்மைகள் புறப்பட்டது. ஆனால் புறப்பட்ட 2 உப்பு பொம்மைகளும் கடலுக்குள்ளேயே கரைந்து போனதைப் போல கடவுளினுடைய பெருமையை, ஆழத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு புறப்படுகின்ற நாம் கடவுளுக்குள்ளேயே கரைந்து போக வேண்டும். தன்னை கரைத்தல் தான் இறை வழிபாட்டின் மகோ உன்னத நிலை. நான் வேடிக்கையாக நம்முடைய ஆனந்த ஆரம்பத்திலே ஒரு முறை சொன்னேன், விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு. அதில் ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய பிரதான சீடர்களில் ஒருவராக இருந்த பத்மபாதர் சிங்கத்தலையோடும் மனித உடம்போடும் ஒரு விலங்கை பார்க்க வேண்டும் என்று காட்டில் வேடுவனிடம் சொல்ல, வேடுவன் சிரித்து அப்படி ஒரு விலங்கு இருந்தால் கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி மறுநாள் கொண்டு வந்தான். ஆனால் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியவில்லை. வேடுவன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரிந்தார், பேசினார். அதற்கு என்ன காரணம்? இருக்குமா இருக்காதா என்கின்ற சந்தேகம் இருந்தது பத்மபாதருக்கு. ஆனால் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. வந்தேன் என்றார் நரசிம்மர். அப்போது இறை வழிபாட்டில் எதை நமக்கு சொல்கிறது என்றால், நம்முடைய சான்றோர்களுடைய கதை கரைதல், உண்மை, நம்பிக்கை. அதை அப்படியே வைங்க. பண்டரிபுரம் புண்டரிகன் கதையை 1000 முறை நாம் கேட்டிருக்கின்றோம். கடவுள் வாயை திறந்தால் உலகம் தெரிகின்ற கண்ணன் வந்து நிற்கின்றான். ஆனால் புண்டரிகன் அவனுடன் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஏன்? இறைவா, உடல் நோயோடு இருக்கக்கூடிய என் தாய் தந்தைகளுக்கு அதிகாலை பொழுதில் உபாதைகளை எல்லாம் முடித்து அவர்களுக்கு பணிவிடை செய்ததற்கு பிறகுதான் இந்த பண்டரிநாதனை இந்த புண்டரிகன் வணங்குவான் என்கின்ற போது பண்டரிநாதன் வியந்து போகின்றான். தன்னை விட, தன் நாமத்தை விட பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை சேர்ப்பதுதான் இந்த பிறவியின் புனித பயன் என்று சொல்கின்ற இந்த புண்டரிகன் தான் என்னுடைய உண்மையான பக்திக்குரியவன் என்று அங்கீகரித்து ISI முத்திரை வழங்கப்பட்ட ஒரு சீடன்தான் புண்டரிகன். அதற்கு என்ன காரணம்? கரைதல். ராமானுஜருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கோம். காவிரி மணலில் திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்த்து நெடுஞ்சாங்கடையா படுக்கிறார். இந்த வெயில் சூடு, ஆற்று சுடுமண், உடம்பெல்லாம் கன்னியாக வந்துடுத்து. பொறுமையாக இருக்காங்க. பக்த கோடிகரெல்லாம் அப்படியே வியந்து போகிறாங்க. ஆனால் திருக்கோஷ்டியூர் நம்பி மட்டும் மறைவிலே சொன்னார், குருவின் மீது சீடனுடைய பக்தி எவ்வளவு அளப்பரியது, எவ்வளவு தூய்மையானது என்பதை காட்டுவதற்குத்தான் சோதனையை தவிர ராமானுஜரை வற்புறுத்தி அவரை நோகச் செய்து பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைன்னார். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கரைதல். நீங்கள் இதெல்லாத்தையும் விடுங்க. பகவத்கீதை பிரமாதமான நூல். நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கிறோம். ஆனால் கண்ண பரமாத்மா பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி என்று
அத்தனை சாரிகளையும் சோசாரி என்று சொல்லிவிட்டு ஏழை உஞ்சவர்த்தி ஐயராக வாழ்ந்த, மறந்து விடாதீர்கள், விதுரன் குடிசையினுடைய உப்பு கஞ்சிக்கு ஆட்பட்டு வார்த்தை சொன்னான், விதுரா, இந்த மண்ணுலகில் என்னுடைய அவதாரம் கம்சனை அழிப்பதற்கு ஒற்றை கை போதுமடா, ஆனால் உன்னுடைய உப்பு கஞ்சியை குடிப்பதற்கு 4 கரங்கள் இருந்தாலும் பத்தவில்லையே. காரணம், உன்னுடைய அன்பின் மிகுதியான கரைதல் இருக்கு பாருங்க, அதுதான் மகோ உன்னதமான நிலை. ஏன் பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள் ஆண்டாள் நாச்சியார் அந்த மலரை சூடி வச்சுட்டாள்னு போது எம்பெருமான் சன்னதியில் அழுகிறார் பெரியாழ்வார். ஆனால் ஆண்டவன் என்ன சொன்னான், அந்த ரங்கனே ஆண்டாளுக்காக வந்து ஆபத் பாந்தவனாய் அநாத இரட்சகனாய் அவன் சொன்னது, எனக்கு சூடிய மலர் தான் பிடித்திருக்கிறது. அவள் கள்ளம் கபடமற்றவள், அவருடைய உள்ளம் உயர்ந்தது, அவருடைய அன்பு பெரிது. எனவே அவருடைய அந்த கரைந்த தன்மையோடு கூடிய மலர்தான் எனக்கு மகோ உன்னதமானது. திருமண கோலத்தில் அழைத்து வா, அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி கடவுளே வந்து நின்றான் என்று சொன்னால், இறை வழிபாட்டில் அது சைவ இலக்கியமாக இருக்கட்டும், வைணவ இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்வியல் நெறிகளாக இருக்கட்டும், யாரும் இறைவனுடைய இதயத்தின் அருகிலே சென்று நின்று அமர்ந்து ஒரே காரணம் அவர்களுடைய கரைதல். நாமும் தூய உள்ளத்தோடு கரைந்தால் ஆண்டவனுடைய அன்புக்கு பாத்திரமாகி ஆனந்தம் பெறலாம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.